ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மலை ஆண்டவர் திருக்கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சுள்ளிக்கரடு முனியப்பன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லாட்டி 2 டைம் போயிடுறேன். அது இயல்பாகவும் அமையும். பட் நம்ம பிளானும் அமையும். டக்குனு அந்த வழியாக போகும்போது பிளான் பண்ணிட்டு போயிட்டு வருவோம். அங்கே போய் பாருங்கள், எப்போ போல் ஒரே மாதிரியாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியான டைம் பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், சாயந்தரம் இல்லாட்டி காலையில் போய் பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக மரங்களோட சூப்பராக இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டி நிற்கிது பாருங்கள், அங்கே ஒரு மரம் இருக்குது. அது பழம் பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பழம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, லைட்டாக கஷ்டப்படுத்த மாதிரி ஒரு ஒரு இனிப்பு கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போகிறப்ப இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து முக்கியமானதுக்கு கல்பூரம் தான். இந்த கோயிலில் தான் இவ்வளோ பெரிய கல்பூரத்தை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன், இப்பவும் பார்த்துட்ருக்குறேன். அதை வேணால் வாங்கி சாமிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே கோயிலில் வந்து இந்த மரம் தான் சாமி. இங்கே தான் வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து நல்லா அந்த ஏரியாவை அப்படியே ரசிச்சுட்டு அந்த சாமி மனசார வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு தடவை பார்த்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போயிருப்பீங்க. சில பேர் போகலான்னு நினச்சிருப்பீங்க. போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்துட்டோம், கிளம்பியாச்சு. ஓகே, பாய். அடுத்த வீடியோ என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.